வணக்கம். நான் ஈகே ஆண்டாள் வசந்தி, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், அக்ஷய வாஸ்து மற்றும் மலர் மருத்துவ ஆலோசகர். இன்றைக்கி இந்த பதிவில் இமயமலையிலிருந்து தமிழ்நாடு வரைக்கும் ஒரே நேர்கோட்டில் சில பிரசித்தி பெற்ற சிவன் கோவில்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த என்னென்ன கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேதார்நாத், காளீஸ்வரம், காளஹஸ்தி, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவானைக்காவல், சிதம்பரம், திருவாரூர், ராமேஸ்வரம். இப்போ அதில் ஒவ்வொரு கோயிலை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த 9 சிவன் கோவில்களும் 79 டிகிரி கிழக்கு அட்சரேகையை ஒட்டி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. முதல்ல கேதார்நாத், இமயமலையில் இருக்கிற இந்த கோவில் 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கோவில் சிவபெருமானுடைய மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்குது. இந்த கோவிலை கட்டினது பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தெலுங்கானாவில் இருக்கிற காளீஸ்வரம். இங்கே சிவபெருமான் முத்தீஸ்வராக இருக்கிறார். 2 சிவலிங்கங்கள் சேர்ந்த மாதிரி இருக்குது இந்த கோவிலோட மிகப்பெரிய விசேஷம். அடுத்தது காளஹஸ்தி. இது பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயு ஸ்தலமாக இருக்கிறது. இது ராகு கேதுவோட பரிகார ஸ்தலமாக இருக்குது. இங்கே நிறைய பேர் பரிகாரத்திற்காக வராங்க. அடுத்ததாக காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோவில். இது நிலத்தத்துவத்தை குறிக்கிறது. அடுத்தது திருவண்ணாமலை. இங்கு அருணாச்சலேஸ்வரர் கோவில் அக்னிஸ்தலமாக இருக்கிறது. இந்த கோவிலில் கார்த்திகை தீபம் உலக பிரசித்தி பெற்றது. அடுத்தது திருவானைக்காவல். இது ஜம்புகேஸ்வரர் கோவில். இது நீர் ஸ்தலமாக உள்ளது. இது ஸ்ரீரங்கத்துக்கு அருகில் உள்ளது. தில்லை என்று அழைக்கப்படுகின்ற சிதம்பர நடராஜ கோவில் ஆகாய தத்துவத்தை குறிக்கிறது. இங்கே சிதம்பர ரகசியம் பற்றி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த கோவிலில் மிகவும் முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கோவில் பஞ்சபூத தத்துவங்களில் ஆகாய தத்துவமாகவும் இருக்கிறது. பஞ்சரத்ன சபைகளில் பொற்சபையாக இருக்கிறது. அடுத்தது திருவாரூர் தியாகராஜ பெருமான் கோவில். இங்கு ஆன்மீக ரீதியாக உயர்ந்த சிவஸ்தலமாக கருதப்படுகிறது. இந்த கோவில் நிலத்தத்துவத்தை குறிப்பதாக பலரும் சொல்கிறாங்க. கடைசியாக ராமேஸ்வரம். ராமபிரமன் வழிபட்ட ஸ்தலமாக இந்த கோவில் உள்ளது. இது உலக புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்று. இப்போது ஒரு கேள்வி. சேட்டலைட் இல்லாத காலத்தில், ஜிபிஎஸ் இல்லாத காலத்தில் இவ்வளோ துல்லியமாக இந்த கோவிலை எப்படி கட்டினாங்க? இது சாதாரண கோயின்சிடென்ட்டா, இல்லை நம்ம முன்னோர்களுடைய வானியல் அறிவா, கணித அறிவா, இல்லை பூமியை பற்றிய அறிவா? சில பேர் இது ஒரு ஆன்மீக சக்தி பாதைன்னு சொல்கிறாங்க. சில பேர் இது ஒரு ஏஷியன் அஸ்ட்ரானமிக்கல் அலைன்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னோர்களோட அறிவு நாம் நினைக்கிறத விட ரொம்ப ஆழமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.